வெல்கம் டு சேரல் வாக்ஸ். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கேன்னா ஓட்டோ ஷோ போயிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் ரொம்ப தடுமாறுது, ஏன்னா நம்ம ஹேங்கிங்ல இருக்கோம். பஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ள போறோம், வாங்க போலாம். இந்த ஆட்டம் ஆடுது. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஓட்டோ ஷோ எங்கடா மேப்ஸ் சரடாங் அங்க வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் எப்படி வந்தோம்னா அது இப்படி தான் வந்தோம். வளையோ செய் கல 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 அந்த எஃபெக்ட்ல தான் வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு பஸ் ஏறி. ஸோ இங்கே வந்தனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சி. அப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு உள்ள போறோம். போய் எல்லா விதமான காடி மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஜோம் வாசே. Roll camera action. Hello. Terima kasih, selamat pagi. இது வந்து காடி இல்ல, ஸ்பீக்கர் போற இடம். பாத்தியா இல்லையா? Powered by my voice Soundworks. இது வந்து அக்சசரி கடை. காடி சம்மந்தப்பட்ட எல்லா அக்சசரியும் அங்கே இருக்கு. ஸோ இது வந்து மெயின் ஃபோக்கஸ் ஃபார் அக்சசரிலாம். இன்னும் மேலே தான் வந்து காடி மோட்ரு சைக்கிள் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம மேலே போவோம். இது சும்மா அக்சசரிஸ். என்னடா வாயிலே சங்கு ஊதுறான். ஓ, இது கத்தி ஜெயிக்கிற போட்டியா? அது கத்தர சந்தை பாரு. ரொம்ப அழகா இருக்காங்களா அந்த நப்ப சத்தி. நான் சொல்லிட்டேன் அழகா இருக்கீங்க. இது வந்து ப்ரொமோஷன் இருக்கான். ஆனா அவங்க ஒரு ஆயர் போறப்பதான் பீக்கி பாரு. ஆனா அவங்க ஹார்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஆத்தியா இல்லையா? தான் நம்ம பிள்ளைங்க. போடா உனதான் கூப்பிடுறாங்க. மூத்தூர் பத்தியா? போ என்ன பண்ணணும்? ஓ, இது வந்து என்ன செய்யுது? ஆட்டோ பைலட். ஆட்டோ பைலட். ஆனா ஃபுல்லா நம்ம தூக்கவே முடியாது, நல்லட்டா தான் இருக்கும். சரி, அது வந்து ஸ்டெப்பல் நீ காத்துக்கலாம்ல. ஒரு வீடியோ காட்டுற பாரு. இந்த மாதிரி புரோட்டோன், கொர்சுவா, டொயோட்டா அது கூட ஸ்டீரிங் பிடிக்காம போறாங்க. இதனா ஒரு ஆப் மாதிரியா? இல்ல டிவைஸ். ஓ, டிவைஸ். ஜிபிஎஸ் மாதிரி நம்ம எல்லாம் செட் பண்ணா போதும், அதுவா காடி ஓட்டிட்டு போயிடுமா. ஓ, இப்ப அதுக்கு ஒழுங்கா ஓட்டறதா செஞ்சாங்க. இப்ப அதுக்கு ஒரு இது வந்துருச்சா? பெட்டர் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். அப்புறம் என்ன கதைனா எல்லாம் சோம்பேறி ஆக போறீங்க. ரவுண்ட் அபவுட்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ லாங் டிஸ்டன்ஸ் நேர் ரோடா இருந்தா நம்ம நான் என்ன செய்றேன், நான் இத ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். டேய், நான் காடி ஓட்டறப்ப தூங்கணும். ஆனா தூங்க கூடாது. அது மட்டும் இல்ல, தூங்குனா கூட வைங்க, சேர்ந்து தூங்கிடுவீங்கடா. ஏன்டா சாவடிக்கிறீங்க? வர எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆப் வந்துருச்சு வச்சுங்க, ஒன்னும் சோம்பேறி ஆயிடுவாங்க. நல்ல நான் தமிழ்ல பேசுவாங்க, அது தெரியாது. ஓகே, வில் சப்போர்ட் அப்படி சொல்லிட்டு வந்து வேண்டியதான். இங்க வந்து இன்னைக்கு ஸ்டன் இருக்கு, ஸ்டன் ஷோ. ஃபேமஸ் ஸ்டன் பண்றீங்க. என்ன பண்ற? நான் அது வந்து வாட்ச் பண்ண போறேன். தலகலே நிக்கிறியோ? டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நடக்க வச்சுட்டாங்களே. அதான்டா, அங்க இருந்து வரப்ப பஸ் கொடுத்தாங்க, இங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து வயசானவங்களுக்கு. நம்ம என்ன வயசானவங்களா? அடடா. 20 minutes later. டேய், நம்ம டிக்கெட் வாங்கல. டிக்கெட்டே வாங்கல. இப்ப திருட்டுத்தனமா பூர்றான் பாரு சேர உள்ள. இதான் டிக்கெட் வாங்குற கவுண்டரு. இப்ப டிக்கெட் வாங்க போறோமா இல்ல திருட்டுத்தனமா பூரா போறப்பாடு யாருக்கும் தெரியாது.
என்கிட்ட காட்டலடா, காசு கொடு. ஐஸ் கேட்டு தான் இருக்கு. 30 வெள்ளி. 20 வெள்ளி தான். டேய் நான் ஆளு என்னோட கார்டு ஆளு அவன் பயந்துட்டா நம்ம அடிச்சுக்கிறோன்னு. பாச்சுனா என்னோட கார்டு கட்டுவேன். அப்ப சொல்லி சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ். அப்பயே சொன்னேன் சீக்கிரம் வரலான்னு. பாத்தி ஆளை. அதாவது ஏதாவது சொல்லி கொடு. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு vlog வந்து இந்த மாதிரி இடத்துல எடுக்கணும், ஒரு ஆட்டோ ஷோ காட்டணும்னு சொன்ன உடனே நம்ம ராஜ் நல்ல மனசுக்காரன் நம்மளுக்காக ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறான். எதுவுமே இல்ல. கை அப்படி காட்ட 10% எக்ஸ்ட்ராவா வாங்கி நம்ம 10 தான் உனக்கு கொடுக்குறோம். மீதி 10 வெள்ளி இவனுக்கு வந்து பிளாஜா பண்ணிடுறோம். ஏய் நல்ல மனசுக்காரன் இல்லடா, ஓ ஒரு பேரே நல்ல மனசு. நல்ல மனசு நல்ல மனசு. சமூகம் பெரிய இடம், 4 பேத்துக்கு டிக்கெட் வாங்குது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அவ பேரு ராச்ச குறுகுறுன்னு பாக்குறான். ஐ டு ஐ கான்டாக்ட். சின்ன பின் பின்னல திஸ் ஆர் த பிராண்ட். இப்போ என்ட்ரன்ஸ்ல ஹால் ஏல இதுதான் இருக்கு, இந்த பிராண்ட் தான் இருக்கு. உனக்கு என்ன பிராண்டா பிடிக்கும் காடியில? நானு மைவி தான்டா பாய்க்கிறேன். நீனும் ஓடு. ஏடா இது ஓடு. ஓடுடா எங்க? ஓடுனா சட்டை கிடைக்கும். அந்த சட்டையை எனக்கு கொடுத்துரு. ஏய் நான் நீல ஷர்ட் போடுறவன், நான் தான் டி-ஷர்ட் போடுறேன். எனக்கு கொடு. இவ்வளவுதான் அதோட மேட்ரு. அதாவது நான் டேப்ல நீ அதாவது நான் கால் கணக்க ஓடுவேன், உனக்கு சட்டை அப்புறம் நேரத்துல ஓடி ஓடி வாங்கி தரேன். இல்லையே. இது ஓடுறது எங்க மட்டும் தான் இருக்கு. சைக்கிள் ஓடுறதா இருக்கு பாரு பக்கத்துல. சரி போ நில்லு நில்லு நில்லு. ஓ இதான் லைனா? இது ஓடுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணோம். நான் ரீஸ்டார்ட் பண்ண அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே இது நம்மளுக்கு அது வச்சுக்கடா. சரி நம்மளுக்கு தான். Once reached I get this. Once reached I get this. அவளோட காமெடி தெரியல. I got 3 more. 36. 36. ஓடுறா ஓடுறா டேய். ஏச்சி சட்டையை வீண் பண்ணிட்டேன். Sir, you want? இதானிக்கு விறுவிறுனே 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 உருண்டு 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 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா. ஓ ஷிட் மேன். வணக்கம். வணக்கம் How are you? நல்லா இருக்கேன். சோ இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. முதல்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓகே, என் பேர் மோகன். நான் இங்க வந்து மலேசியன் ஆட்டோமோட்டிவ் ரோபோட்டிக் அண்ட் ஐஓடி இன்ஸ்டிடியூட் மாதிரி இதில் வேலை செய்கிறேன். நாங்கள் தான் வந்து இந்த ஆட்டோ ஷோக்கு வந்து ஆர்கனைசர் அண்ட் தென் இந்த ஆட்டோ ஷோ வந்து லார்ஜஸ்ட் ஆட்டோ ஷோலாம் இன் மலேசியா. ஓகே, ஆட்டோ ஷோனா வந்துட்டு கார்ஸ் இருக்கு, பைக்ஸ் இருக்கு. நம்ம வந்து வி ஆர் டுவர்ட்ஸ் இவி. ஓகே, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதெல்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா வந்து காடியும் இருக்கு, மோட்டரும் இருக்கு. ஓகே, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் தானே ஆர்கனைசர். ஸோ மேக்ஸிமம்லி இந்த ஒரு வாரம் வந்து நாங்கள் இங்கே இருந்து க்ரௌடெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த ஆட்டோ ஷோ வந்து கரெக்டாக செஞ்சு கொடுப்போம்ல. ஓகே, இது வந்து வருஷம் வருஷம் நடக்குமாண்ணே? எவ்ரி இயர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஆட்டோ ஷோவில் வந்துட்டு புது மாடல்ஸ் வெளியாக்குவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனி இங்க பேஸ் பண்ணும். நிறைய ஓஎம்ல நிறைய பிராண்டிங்லாம், இப்போ நீசான் இருக்கு, ப்ரோட்டோன் இருக்கு, ப்ரோட்டோ இருக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்க வந்துட்டு சில வந்துட்டு இங்கே வந்து காடியை புக் பண்ணால் சில டிஸ்கவுண்ட் அது மாதிரி தருவாங்க. அதை தவிர்த்து வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு 70 மை டேஷ்கேம் இருக்கு, இந்த மாதிரி நிறையா இது இருக்கு. ஓகே, ஸோ இது இருக்கு, அது வந்து மேக்ஸ்டேக் இருக்கு, இந்த மாதிரி நிறையா ஆளுங்க இருப்பாங்க. அவங்களும் வந்து தே வில் கிவ் சம் பெனிஃபிட்ஸ் சொல்லலாம், டிஸ்கவுண்ட் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வாங்கவும் செய்யலாம், வாங்கலாம். ஒன்னொன்று வந்து டெஸ்ட் டிரைவும் பண்ணலாம், டெஸ்ட் ரைடும் பண்ணலாம். மோட்டருக்கும் காடிக்கும்
குவாலிட்டி கீழே வந்து பண்ணலாம், நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஓகே, பை பை. கேப் நல்லா இருக்கு, கொடுக்குறீங்களா? அது கஷ்டம், ரொம்ப சூடா இருக்கு. நம்ம அண்ணனும் நம்ம கூட ஜாயின் பண்றாரு. இந்த மாடல் வந்து புது மாடல், இன்னும் மலேசியா லான்ச் பண்ணல. அப்ப எப்பறம் இங்க வந்து கேட்காதீங்க. இது வந்து இப்போ வந்து டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்து லான்ச் ஆகும். இது என்ன பேரு? ஜேகோ 7. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன காடி தான். அப்படின்னா மாட்டு வண்டியா ராஸ்கல்? ஸோ இது வந்து புது காடி. என்ன ஏதாவது டிஸ்கவுண்ட் பார்த்து கொடுத்தீங்கன்னா தம்பிக்கு உதவியா இருக்கும். பார்த்து காட்ட தான் முடியும், பார்த்து கொடுக்கலாம் முடியாது. உங்களோட சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்ல. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இருக்கிற டிஸ்கவுண்ட் அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஏதாச்சும் இருந்தா வாங்கிட்டு போயிட்டு. இப்ப நான் நேரா போயிட்டு எனக்கு வந்து மோகன் தெரியும் இல்ல, அவங்களுக்கு தெரியணும்ல. அது தெரியாது, கம்பெனி தான் தெரியும். சொல்லுங்க. என்னென்னமோ காடி பேர் பார்த்தேன். ஓகே, ஆனா இது என்னன்னு சேரின்னு போட்டுருக்கு. சேரி பழமா? சரி, பழம் இல்ல, இது வந்து காடி பிராண்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆனா ஒரே கலர்ல இருக்கு. அதான் இது எதனால இந்த பேர் வந்துச்சு? இது வந்து காடி வந்து சேரி மாதிரி ரொம்ப அழகா இருக்கிறதுனால அந்த பிராண்ட் பேர் வச்சுட்டாங்க சேரின்னு. சேரி மாதிரியா இருக்கு, பழம் மாதிரியா இருக்கு. அந்த காடிங்கெல்லாம் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். ஓ, இதெல்லாம் இப்போ உள்ள அந்த மாடலானே? இதெல்லாம் ஆயிடுச்சா இல்லையா? லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து இந்த ஹையஸ்ட் ஸ்பெக்ல. எது இந்த டைகரா? டைகர் வராது, டிகோ. டிகோ 8 ப்ரோல. ஓகே, அதான் ஹையஸ்ட் ஸ்பெக்ல. 7 சீட்டர் நினைக்கிறேன். ஓ, 7 சீட்டர். 7 சீட்டர். வாவ். சோ வர எல்லா காடியும் வெறித்தனமா கம்பீட் பண்ணிட்டு வருதோ? ஆமா, ஏன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சைனா பேஸ். ஆனா நான் ப்ரோமோட்லாம் பண்ணல, ப்ளீஸ் டேக் நோட். பார்த்தத சொல்றேன். இது வந்து இன்ஃபர்மேஷன். இத பார்த்து காடி வாங்கணும் தோணலாம், அதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. இந்த காடிலாம் இருக்குல்ல, இப்ப காடிலாம் ஷோ பண்றாங்க, ஆள் வந்து பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் பக்கத்துல ஒரு மாடல் நிக்கிறாங்க? அதுவும் அழகான மாடல்ஸ். சில பையனுங்க, அதாவது உன்ன மாதிரி பையனுங்க வந்து இல்ல நான் அப்படி இல்ல. இப்போ என்ன மாதிரி காடி வந்து ரொம்ப மீனாடவங்க ஃபுல்லா காடி என்ன ஸ்பெக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ சில வேற மாதிரி பையனுங்களை வந்து இது வந்து அட்ராக்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி மாடலை வச்சு அவங்க இது பண்றாங்க. அப்ப காடி 2 in 1 போனஸ். அப்ப இப்போ அந்த மாதிரி ஆளுக்கும் கான்டாக்ட் இருக்கானே, உங்க கான்டாக்ட்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்களா? ப்ளீஸ். நாங்க வந்து காடியோட பிராண்டுக்கு தான் ஆர்கனைசர், வேற வேறக்குலாம். சரி. ஆமா, இல்ல வேற மாதிரி மாத்தறோம். இல்ல இல்ல, ஐ மீன் நீங்க ஒரு பெரிய ஆளுங்க. நாங்க பெரிய ஆளுங்கலாம் இல்ல, சின்ன ஆளுங்க தான். எவ்வளவு க்ரௌட் பாரு. ஏன்னா சண்டே பிளஸ் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சோ அதான் நீங்க வந்து ஜெகஜோதியா இருக்கு, அள்ளி அலசுது. ஜெகஜோதி, ஜோதி, லட்சுமி என்னன்னா சத்து. ஓகேயா? ஆனா இப்ப பாரு எவ்வளவு கிரௌடா இருந்தா. நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ல இருக்கோம். இன்னும் டி மட்டும் இருக்கு. டி மட்டுமா? இப்பதான் ஏ ஆரம்பிச்சிருக்கா. ஜோம் டி. ஓகே. இது என்ன? நேதா ஜிடி. நேதா வந்துட்டு பிராண்ட் பேரு, ஜிடி வந்து அதோட மாடல்லாம். இந்த நேதா வந்து புதுசா அனேஷாவுக்கு பிராண்ட். ஆமா ஆமா, புதுசுதான். இதெல்லாம் பார்ட் ஆஃப் சைனா சோலா. இது இந்த நேதா ஜிடி வந்துட்டு இது வந்து ஃபுல்லி ஈவில, ஈவி எலக்ட்ரிக்கல் கார். ஆனா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தானே, ரைட்? ஏன் லெஃப்ட் ஹேண்ட் வருதுன்னா இது வந்து சிபியூனா வந்து வெளியூர்ல இருந்து இங்க அது இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானுங்க கொண்டு வந்து. ஸோ இங்க வால்யூம் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுல ஆட்டோமேட்டிக்லி ரைட் ஹேண்ட் சைட் வரும்ல. ஆனா இந்த மாதிரி ஸ்போர்ட்டியான காடிங்களுக்கு நார்மலாவே வால்யூம் வந்து கொஞ்சம் குறவா தான் இருக்கும், அதனால நார்மலா சிபியூ தான் கொண்டு வருவாங்க. ஸோ மக்களே, இதான் நேதா ஜிடி. நான் ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? காடிக்கு நினைச்சியா? இல்ல, இந்த பியூட்டிக்கு. அண்ணா டே கோகுலா, காடிங்க அழகா இருக்கோ இல்லையோ, மாடலு இப்ப
அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஈவி வந்து என்னன்னா எல்லாம் எலக்ட்ரானிக் ஆக மொத்தத்துல அதான் நான் சொன்னல ஏற்கனவே பாதி பேர் சோம்பேறி ஆயிட்டாங்க. இப்ப காடி ஓட்டுறது ஈஸியா வந்துருச்சு, எல்லாம் முழுசா சோம்பேறி ஆக போறீங்க. இல்ல அதுல ஒரு திருத்தம் இருக்கு. அதாவது வந்து எதனால கவர்மெண்ட் வந்து ஈவி கொண்டு வராங்கன்னா இப்பதான் பொல்யூஷன் ஆச்சு. ஈவினா இருந்தா புகை வராது, ஃபுல்லா எலக்ட்ரிக்ல ஓடும். அது சரி, இந்த புகை வராது. இப்ப இதுக்கப்புறம் ஏற்கனவே யாரும் வந்து எழுச்சி போக கஷ்டப்படுறாங்க. இப்ப காடி ஓட்ட வேலையும் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு அப்புறம் என்ன மனுஷனுக்கு என்ன வேலை இருக்குன்னா அது வந்துட்டு காடி நார்மலா ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா என்ன ஊத்த தேவையில்ல, இதுக்கு பதிலாக சார்ஜ் பண்ணிக்கோ. இப்போ சார்ஜிங் ஆகுறாங்களா நம்ம மலேசியால வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ற அந்த ஸ்டேஷன் இருக்கா? ஓகே இருக்கு, ஆனா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ வால்யூம் கூட வர 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 இன்னும் மோ சார்ஜிங் ஸ்டேஷன் மேபி எல்லாம். ஆனா இப்போதைக்கு வந்து சஃபிஷியனா இருக்கு. ஸோ இப்போ வர வர வந்து இந்த ஈவி தான் ரொம்ப வருது. ஸோ இப்போ வர இயர்ஸ்ல வந்து இப்போ நார்மல் காசு இருக்குமா இல்ல இதுதான் ஈவி தான் ஃபுல்லா வந்து டேக் ஓவர் பண்ண போதா? இல்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி மார்க்கெட்ல பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஐஸ் தான் பாய்க்கிறாங்க. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் நார்மல் காடியில அதான் பாய்க்கிறாங்க. ஸோ ஈவி வந்துட்டு ஏன்னா வி ஆர் ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கல்னு வாங்க. ஓகே. ஸோ அதனால பார்ட் ஆஃப் ஈவில. ஆனால் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஒன்றும் அந்த ஐஸ் என்ஜின் தான் பாய்க்கிறாங்க. ஐஸ் என்ஜினே வரும், ஆனால் வந்து மோ எஃபிஷியனாக வரும்ல, புகைலாம் ரொம்ப குறைவா, கார்பன்லாம் ரொம்ப குறைவா ரிலீஸ் பண்ற மாதிரி. ஓகே புரிஞ்சுங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க சோம்பேறி ஆக போறீங்க. என்னன்னு இந்த காடிக்கு இன்ஜினே இல்ல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ஜின் இருக்காது, ஏன்னா இது வந்து ஈவி மோட்டோ தான் இருக்கும். நீங்க நல்லா இங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு என்ஜின் இருக்காது. ஸோ எல்லாம் மோட்டோ பவர்ல. ஓ இது வர்றதே இப்படிதானா? ஆமா. முந்தி இதான் பழைய காடினா ஃபுல்லா இருக்கும். இப்ப ஈவினால குறவாயிருச்சு. நீங்க யாராச்சும் ஆளு 10ல காடி வாங்கிட்டு ஃபாஸ்ட் சீட் இருந்துச்சு, ஒன்னு எக்ஸ்ட்ரா வராங்களா இல்ல படுக்க வச்சிருக்கேன், படுக்க வச்சு மூடிடலாம், அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு உள்ள. இதுதான் அந்த சார்ஜிங் பாட். ஸோ இது வந்து வீட்லயும் ஐ மீன் இப்போ இந்த மாதிரி காடி வாங்கினா வீட்லயும் மாட்டிக்கலாம் தானே? இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தானே? மாட்டிக்கலான்ட்டு மாட்டிக்கலாம். இதுல ஏசி சார்ஜர் இருக்கு, டிசி சார்ஜர் இருக்கு. சில இது வந்து நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போய் தான் பண்ணணும். சில இது வந்து ஹோம் சார்ஜர் கூட இருக்கு. அதான் ஹோம்லயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆமா சில இதுல எல்லாமே எல்லாம் முடியாது. டேய் இதெல்லாம் பழைய வந்துருச்சுடா. நீலாம்பர் அதான் ஹைப்பர். அது ஹைப்பர் இல்ல, இது நீலாம்பரி காடி. நீலாம்பரில திறக்க மாட்டாங்க. ஹைப்பர் எக்ஸ்டி தான் இருக்கு நீலாம்பர். இதெல்லாம் நான் எப்பவுமே சொல்றேன், இந்த மாதிரி அனௌன்ஸ் கான்டாக்ட் கட் பண்ணிடு. இது என்ன கான்செப்ட்னா, இந்த காடி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு போலாம், அப்படி சாப்பிடலாம். இது வந்து ஹோம் பிராண்ட். ஆமாடா மிட்சுபிஷி. ஏன்னா இவன் வந்து அம்பாசிடர் இருக்கு 3 டைமண்ட். ரொம்ப வருஷமா அந்த காடி வச்சிருக்கான். வச்சிட்டு தான் இருக்கான் ஹோட்டல்ல. ஆனா இவன் வந்து அம்பாசிடர் இந்த காடி. இந்த பிராண்டுக்கு மேற்கொண்டு சொல்றா, நீ சொல்லு இந்த பிராண்ட பத்தி சொல்லு. இப்போ என்ன சொல்றது? சும்மா ஒரு என்ட்ரி இல்லடா. இப்ப நடந்து போறப்ப அந்த பாஸ்லை பண்றேன், ஒரு ஜோக்கான பிஜிஎம் போட்டு. என்ன சொல்றீங்க? அதுக்கு ஏறி போறதுக்கு நான் நடந்தே போயிருவேன், அதோட வேகமா போயிருவேன். ஏடா நான் மாசம் ஓட்டோ ஷோல வந்து நீங்க வெறும் ஓட்டோ ஷோ வந்தோம், காடி பார்த்தோம், மோட்டர் பார்த்தோம் மட்டும் இல்ல, பல விதமான சாப்பாடு இருக்கு. வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா நாங்க சாப்பிடல, ஏன்னா எனக்கு பசிக்கல. ஏன்னா நாங்க வந்து வேற இடத்துக்கு போய் சாப்பிடலான்னு ஒரு பிளானிங் இருக்கு. அதையும் பாப்பீங்க. 11 minutes later. இவ்வளவு எல்லாமே வந்து காடி பாத்தீங்க. இப்பதான் என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் மோட்டர் பைக். இப்ப அந்த ஏரியா தான் வந்திருக்கும். ஏகப்பட்ட மோட்டர் பைக் இருக்கு. இப்ப அதான் பார்க்க போறோம். ஜோ மசூ
voice to the God, and they're like, it's better than yours. Damn right, it's better than yours. I can teach you, but I have to charge. முடியல, டயர்ட் ஆயிடுச்சு நடந்து நடந்து. அங்கிட்டு லேலோ ரோடு தான், எப்படி ஓடுது பாப்பா. வாங்க போ. போவா. என்னடா பேக்கு? This one really serious, huh? Not easy. But make sure you wear and they look very good on you, right? So and it is very light. நீங்க ஆப்ஷன் Very light. So when you drive along, இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்லாம் வந்து இங்க ஆப்ஷன் ஓடுவோம். கை தூக்கி நீங்க பீட் பண்ணீங்கன்னா பூந்துரும். so நாங்க கை தூக்க நினைச்சோம், air circulation is வேணாம். good, right? For this ஏன் one, நாங்க தூக்குறப்ப வேற யாரும் தூக்கலனா நாங்க வாங்க வேண்டியது. அதுவும் இல்லாம இது வந்து எல்லாமே வந்து ரேர் if you are going there, rare- now, rare actually it's item. limited edition, ஸோ right? பொண்ணோடைய Some of that are limited edition. அதெல்லாம் நாங்க போவாங்கல. நாங்க வந்து வேற ஆப்ஷன் வாங்கி Even the கனடா glass is ஆஸ்திரேலியா நடக்கிற ஆப்ஷன் specially வாங்கி. made, you know, Thank you. and also the materials are all special. EV bikes. இது பொம்மை இல்ல, உண்மையான மனுஷன். டேய் இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்காங்க, நான் போய் படம் பிடிக்கிறேன். ஓகே போ. Can I take a picture? இது என்ன பசர் எடுத்துட்டு போறா? அது ஆண்டிலாம் பசர் எடுத்துட்டு போயலாம். ஆண்டி பசர் எடுத்துட்டு போற வண்டி இதெல்லாம். என்னடா நடந்துகிட்டே இருக்க? ஆமாடா, ஃபுல்லா நடக்கிறது தான் வேலை. எங்க எக்ஸசைஸ் பண்ணாட்டி இங்க வந்திருக்கல, நடந்துகிட்டே இருக்கலாம். ஏ பி சி டி. இப்ப வந்திருக்கிற இடம் வந்து அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட்னா வந்து ரஷ்யா காடியை வந்து மாடிஃபை பண்ணி ஒரு ஷோ மாதிரி ஓட்டுவாங்க. ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஷோ. உள்ள எப்படி இருக்குன்னு செம்ம ஸ்பேஸா இருக்கு. எவ்வளவு பெருசு பாரு. இது ஏறதுக்கே பாரு எப்படி ஏறாங்க. டேய் சரா, இது வாங்கின எங்கடா பாக் பண்ணுவ? இது வாங்கினே தனியா ஒரு நிலம் எடுத்து பாக் பண்ணுவேன். வீட்டு சாமான்லாம் பண்ணீங்க, வீட்டு நேபிள் சண்டைக்கு வந்துடுவாங்க. இது என்ன தெரியுமா? ஃபாஸ்ட் 7 நினைக்கிறேன். சீலாப் தான் ஃபாஸ்ட் 7ல ராக் பைப்பால அதுதான் இது. இப்போ ராக் பார்க்கிங் போட்டு இங்கே போயிருக்கு. நீ முட்டாய் திருட்ட போல. நீ எடுத்து நான் ஒண்ணுதான் எடுத்தேன். நீ பாரு எத்தனை எடுத்துருக்கேன். வாட் இஸ் திஸ்? சரி நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படியே நீங்க காடி ஜோக்கா இருக்குதான் நான் பார்க்க. இது செலவு எவ்வளவு தெரியுமா? 500,000. இவருதான் வந்து ஓனரு. ஓகே, இன்னைக்கு வந்து மேப் செர்டாங் ஆட்டோ ஷோ முடியுது. இதோட நான் உங்க அடுத்த vlogsல வேற இடத்துல சந்திக்கிறேன். பாய் பாய். ஏ மாயவரம், கும்பகோணம், நாகூர் 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 எல்லாம் ஏறு அப்படிதான்டா இருக்கு. பாரு எல்லாம் சாடிட்டு இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு போறாங்க. இப்ப தெரியுதா பஸ் மகிமை? எல்லா இடத்தையும் காடி வராது, ஆட்டமா ஆடக்கூடாது. போ 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 போ. ஒரே ஆட்டம். இன்னும் பாரு நம்ம சாடி டின்னு தாண்டி.
கொஞ்சம் ஆடா டேய் பழைய டேய் சொல்றா. ஓகே இது வந்து என்ன பிராண்ட் கரெக்டா சொல்லு. பிஜிஆர் இல்ல தப்பு ராங் போ. பியோட்லாம் இல்ல நீ சொல்லானு கூப்பிடு. பிஜிஆர் ப்ரோ வினோத் ப்ரோ பிஜிஆர் இவர கேப்போம். ப்ரோ வாங்க ப்ரோ. திருப்பி ப்ரோ நானு. ப்ரோ இதுக்கு இந்த பிராண்ட் பேர் கரெக்டா சொல்லுங்க. பிஜாட். பிஜாட். பிஜிஆர் அவனை கூப்பிடு. மூணாவது மங்சா பாப்போம். அடா இதோட பிராண்ட் கரெக்டா சொல்லு. பிஜோ பிஜிஆர் பிஜோவா இல்ல இது பேர் என்னன்னா இப்ப நீங்க இருங்க புஷ்பா பாய் இருங்க. இது வந்து பிஜோட் இல்ல, இது வந்து பேரு பெர்சியோ. வா இல்லடா அப்படிதான் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க தம்பி. இவ்வளவு நேரம் வந்து நம்ம டீம்ல கேட்டோம் என்ன பேருன்னு, யாரும் சரியா சொல்லல. நானே சரியா சொன்னேன் எனக்கு தெரியல. சோ அங்க வேலை செய்யறவங்க நம்ம கேட்போம். ஓகே ஹலோண்ணே. So the correct pronunciation for the Peugeot, not Peugeot. Okay, Peugeot. நான் சொன்னதும் அவர் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். பட் ஓகே Peugeot. Thank you so much. உங்க பேர் என்ன? பிரதீப். Thank you அண்ணா பிரதீப். ஓகே. யுண்டே என்னடா என்னமோ கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க. யுண்டேடா என்னது? யுண்டே நம்ம என்ன சொல்லுவோம்? நாம என்ன சொல்லுவே நீ? ஹுண்டாயி நான் ஒரு பண்டாயி. யுண்டே இது புத்தி போகுது பேரு. ஒண்டே கரெக்ட்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னப்ப? யார் கரெக்டா சொல்றாங்களோ யார் கரெக்டா சொல்றாங்களோ அந்த மாடல். ஓகே இப்போ வந்து கேட்டல நம்ம சொல்றது என்ன உண்டாய், அதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த மாடல் நம்ம கேட்க போறோம். ஓகே என்ன கரெக்டான ப்ரொனவுன்ஸ்னு. ஹாய் ஜோய். So what's the correct pronunciation for the brand? Hyundai. Yeah, Hyundai. சொல்றது உண்மைதான். Hyundai. Okay, thank you so much. Thank you. இது என்ன பேர் சொல்லு. நீ உனக்கு தான் எல்லா பேரும் தெரியுமே. இது சொல்லுடா. இது குழந்தைகளுக்கு கூட அதெல்லாம் தெரியுமா? கேட்காத. குழந்தை பத்திரா பேச உனக்கு தெரியுமா? எம்பேங் இல்ல ஏஎம்பேங். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம நாட்டு கம்பெனி பேரை சொல்றான். பெட்ரோனாஸ். அதனா பெட்ரோனாஸ். எப்படி சொல்லணும்? பெட்ரோனாஸ் தெரியும். அப்படி சொன்னா எப்படி இருப்ப, இப்படின்னா அப்படி இது எங்களே பத்தி செஞ்சே. டேய் நல்லா இருக்குல்ல காடி? அருமையா இருக்கு கலர்ல. அப்படியே டேய் சில்லி ரேட். ஆமா இந்த காடி பேர் என்னது? போஷ். தெரியும் சொல்லு. போஷ். என்னது? போஷ்னா வீட்டு முன்னுக்கு இருக்குமா அது? வேலை செய்யறப்ப பாய் இருப்பான். அந்த போய் கேளு போ. பாயா? ஓ இது போஷே இல்லையா? போர்சியா இல்ல. சரி போஷ். யா கிரா அது வந்து கொஞ்சம் விலை கூடனால போஷ். எஸ் அது சொல்ல போதே பாரு போஷா இருக்கு. அடே போஷ். இப்போ அந்த காடி இருக்கு. ஏய் என்ன காடி போய்க்கிற? போஷ். அப்படிதான் சொல்லுவேன். போஷ். அதான் அப்படியே ஏறுது. போஷ்.